ஒரு மனுஷனுக்கு மரியாதைங்கிறது எப்போ கிடைக்கும்? ஒரு மனுஷனுக்கு மரியாதைங்கிறது அவங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா மரியாதைங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த பணத்தை எப்படி உருவாக்கி கொடுக்கறது, அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வேலைங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா முடிஞ்சது வரை மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் முடிஞ்சது வரை நம்ம வேலை வாய்ப்பு செய்திகளாக கொடுத்துக்கிட்டே வரோம். 100ல் ஒரு 80 பேர் நல்லா கமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பேர் நமக்கும் கால் பண்ணியிருக்காங்க. போகக்கூடிய இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம முடிஞ்சது வரை டெய்லியும் இருக்கக்கூடிய வேக்கன்சி என்ன இருக்குது அப்படிங்கிறத டெய்லியும் முடிஞ்சது வரை அப்டேட் பண்ணிக்கிருக்கோம். நமக்கு ஒரு சில வேலை பிரச்சனைகள்னால ஒரு சில நாட்கள் அப்டேட் கொடுக்க முடியறதில்ல. ஸோ இன்றைக்கான வேலைவாய்ப்பு செய்தியில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத் நாட்டுக்கு 23 வயசில் இருந்து, ஸோ 23 வயசில் இருந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், 42 வயசு வரைக்கும். ஸோ இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி கொடுத்த வேகன்சிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேகன்சிஸ் தான் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு இந்தியாவில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 23 வயசுல இருந்து 42 வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வேகன்சிக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன வேகன்சி இருக்குது, ஸோ என்னென்ன சேலரிங்கிறத பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேகன்சி ஸ்கேடு ப்ரோக்ராமிங் இன்ஜினியர். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா 1000 தினர் குவைத்து தினருக்கு பார்த்தீங்கன்னா 1000 தினர் சம்பளம் கிடைக்கும். ஸோ ஒரு தினருங்கிறது 273 ரூபா. ஸோ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ ஒரு தினர் ரேட்டு என்ன, நான் சொல்லக்கூடிய சேலரி அமௌண்ட்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் மல்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரிஜினல் சேலரி எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்த வேகன்சி ப்ராஜெக்ட் இன்ஜினியர். ப்ராஜெக்ட் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் சோலார் சிஸ்டம். ஸோ சோலார் சிஸ்டத்தில் உங்களுக்கு ஒர்க்கு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 900 தினர் சம்பளம் கிடைக்கும். அடுத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா டெலிகாம் எஸ்டிமேஷன் இன்ஜினியர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 750 தினர் சம்பளம் கிடைக்கும். அதுக்கு அடுத்த வேகன்சி எஸ்டிமேஷன் இன்ஜினியர் மெக்கானிக்கல். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 600 தினர் சம்பளம் கிடைக்கும். அதுக்கு அடுத்த வேகன்சி டிசைனிங் இன்ஜினியர். ஸோ இது பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டத்துக்குள்ள டிசைனிங் இன்ஜினியர். அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 500 தினர் சம்பளம் கிடைக்கும். அடுத்த வேகன்சி எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டெக்னீஷியன். எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 220 தினர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும். ஸோ டியூட்டி ஹவர் பார்த்தீங்கன்னா 8 ஹவர் டியூட்டி தான். அது போக நீங்கள் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓவர் டைம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஓவர் டைமுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட் சேலரி கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்த வேகன்சி எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர். எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் 180 தினர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும். அதுக்கு அடுத்த வேகன்சி டெலிகாம் டெக்னீஷியன். ஸோ டெலிகாம் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 170 தினர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைச்சிரும். அதுக்கு அடுத்த வேகன்சி கண்ட்ரோல் டெக்னீஷியன். ஸோ கண்ட்ரோல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 150 தினர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும். அதுக்கு அடுத்த வேகன்சி சில்லர் டெக்னீஷியன். சில்லர் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 200 தினர் சம்பளம் கிடைக்கும் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும். சில்லர் ஆப்ரேட்டர். ஸோ சில்லர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் 150 தினர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும். இரண்டாவது வேகன்சி பைப் அண்டு ஃபயர் ஃபைட்டிங் சூப்பர்வைசர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 180 தினர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் டிராஃப்ட் மேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 160 தினர் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும். அதுக்கு அடுத்த வேகன்சி மெக்கானிக்கல் டிராஃப்ட் மேன். மெக்கானிக்கல் டிராஃப்ட் மேனை பொறுத்த வரைக்கும் 160 தினர் சம்பளம் கிடைக்கும் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைச்சிரும். 15வது வேகன்சி டீசல் அண்டு பெட்ரோல் மெக்கானிக். ஸோ டீசல் அண்ட் பெட்ரோல் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் 160 தினர் சம்பளம் கிடைக்கும் ப்ளஸ் உங்களுக்கு ஓவர் டைம் கிடைச்சிரும். விஆர்எஃப் ஏசி டெக்னீஷியன். விஆர்எஃப் ஏசி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 160 தினர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும். ஜென்ரல் மெக்கானிக். ஸோ ஜென்ரல் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் 160 தினர் சம்பளம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் டைம் கிடைச்சிரும். ரெஃப்ரிஜிரேட்டர் டெக்னீஷியன். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 160 தினர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும். ஏசி டெக்னீஷியன். ஏசி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 160 தினர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும். அதுக்கு அடுத்த வேகன்சி ஹெச்விஏசி சூப்பர்வைசர். ஸோ ஹெச்விஏசி சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் 180 தினர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும். பிளம்பர். பிளம்பரை பொறுத்த வரைக்கும் 140 தினர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும். பிஎம்எஸ் ஆப்ரேட்டர். ஸோ பிஎம்எஸ் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் 150 தினர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும்.
பம்பு மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் 150 சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும். ஸோ இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக 23 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஹெல்ப்பில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் லோக்கலில் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்டர்வியூவில் வந்து கலந்துக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய இந்த 23 வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா குவைத் நாட்டுக்கான வேகன்சி தான். இந்த வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நம்ம திருச்சியில் தான் வந்து நடக்குது. ஸோ இந்த இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா வருகிற டிசம்பர் 1 அன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய அல் அரஃப் அர்பா அப்படிங்கிற கன்சல்டிங் மூலியமாக தான் வந்து இந்த இன்டர்வியூ வந்து நடக்குது. ஸோ இந்த இன்டர்வியூவில் நீங்களும் கலந்துக்கிறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ரெஸ்யூம் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன நீங்கள் சென்ட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்து அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்வியூ மறக்காமல் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அதுபோக குவைத் நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் விசா, அதாவது கல்ஃப் ரிட்டர்ன் டிரைவர் விசா, குவைத் ரிட்டர்ன் டிரைவர் விசா 2 காதி விசாவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ காதி விசாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமாக எடுத்து கொடுக்கலாம். ஸோ கல்ஃப் ரிட்டர்னும் குவைத் ரிட்டர்ன் மட்டும் அவைலபிள் இருக்குது. வேணுங்கிற பட்சத்தில் நமக்கு கால் பண்ணுங்கள். அதுபோக உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாப் வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் நமக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் வேணுங்கிறத வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஜாப்பை வந்து தேடி கொடுக்குறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இது போல் யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வேலை தேடிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.